சொல்ல எல்லாம் தண்ணி முடிஞ்சிச்சு சார். இப்போ எங்களுக்கு வந்து குடிநீர் தண்ணி விடுங்க. எங்களுக்கு குடிநீர் தண்ணியே வேணும். அது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வருது, 10 நாளைக்கு ஒரு தடவை வருது. எங்க தெருவுல குழந்தைகளுக்கு தண்ணி கிடையாது சார். எங்களுக்கு வந்து கொள்ளிடம் தண்ணி வந்து இப்பதான் வராங்க. இதுதான் இந்த பாலம் ரீசனா கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கொள்ளிடம் தண்ணி வருது. அதுவுமே 15 நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். அது எல்லாருமே பிடிக்கணும். எங்களுக்கு வேற தண்ணி புழக்க உள்ளது கிடையாது. ஒரு போர் தண்ணி கூட கிடையாது. இந்த தண்ணி தான் எங்க எல்லாத்தையுமே புழக்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூத்து தண்ணி விட்டாங்க பாத்தீங்கன்னா, அது ரெகுலரா வரும். ரெகுலரா தண்ணி வந்து நான் பார்த்துட்டு அதை ஒரு ரப்பர் போட்டிருந்தா கூட இன்னும் போயிடும். டியூப் போட்டிருந்தாங்க. கான்ட்ராக்ட் தான் அவருக்கு துட்டு வரல, நிறுத்திட்டாங்க. என்ன வேலை பண்ணாரு? தண்ணி காரா ஓடுங்க, தண்ணி 40 நாளா வரலன்றாங்க. 3 இடம் அந்த மாதிரி வந்து நம்ம போயிட்டு அங்க நிக்கணுமா? கடலுக்கு தண்ணி போடுறது உள்ள வரக்கூடாதா சார்? முதல்ல எனக்கு போட்டு நான் என்ன சொல்றேன் சார், அந்த டெலிவரி டெலிவரி விட்டுருந்தா அந்த ஓட்டு எவ்வளவு தண்ணி போட்டு நீங்க பார்த்து நோட் போடுங்க. நான் பார்த்து நோட் போடுங்க. இது வரைக்கும் எனக்கு நாகபுரம் நகராட்சியிலங்க கிட்டத்தட்ட தண்ணி வந்து 40 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. குடிநீர் குழாய் பழுதுன்னு சொல்லி வேலை பார்க்குறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 நாள் டிலே பண்ணிட்டாங்க. 40 நாளாக தண்ணி தரல. தண்ணி தட்டுப்பாடுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. காலையில் பிள்ளைங்களை ஸ்கூல் பழக்கிலேருந்து வேலைக்கு போகிற டிக்கெட் வரைக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி நகராட்சினால கண்டுக்கிறதே இல்லை. தொடர்ந்து இது போல் பிரச்சனைகளை நான் நகரமன்ற கூட்டத்திலே வெளிநடப்பு பண்ணி குடத்தோட போய் போராட்டம் பண்ணியும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. 2 நாளில் சரி பண்ணி தருவோம்னு சொல்லி செஞ்சவங்க இது வரைக்கும் சரி பண்ணி தரல. தண்ணி தட்டுப்பாடு நான் பண்ண இந்த வார்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டும் கிடையாது, கிரவுண்ட் வாட்டர் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் நகராட்சி நிர்வாகம் தான் பயன்படுத்துகிறோம், குடிநீர் தான் பயன்படுத்துகிறோம். இந்த நகராட்சி நிர்வாகம் குடிநீர் சுத்தம் வழங்கதே கிடையாது. வேலை பார்க்கணும்னு பேருக்கு ஆள் அனுப்புகிறாங்களே தவிர வேலை பார்க்க மாட்டாங்க. 2 ஆளை அனுப்பி 2 லெங்கு பைப்பு எப்படி நோட்ட முடியும்? ஒரு நாள் கிட்டத்தட்ட 30 நாளாக இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேலை முடியவே இல்லை. ஒரு ஜேசிபி இயந்திரத்தை வச்சு வேலை பார்க்க கூட முடியாத நகராட்சி நிர்வாகமாக இருக்குது. நான் பல முறை சொல்லிட்டேன், பல முறை யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. மாவட்ட நிர்வாகமும் இதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி பிரச்சனைங்கிறது மக்களோட வாழ்வாதார பிரச்சனைங்க. சுத்தமாக தண்ணி இல்லைங்க. 40 நாளாக ஒரு ஏரியாலலாம் எப்படி மக்கள் பயன்படுத்த முடியும்? எல்லாம் கூலி வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போக மாட்டான். தண்ணி தூக்குறதே ஒரு பெரிய வேலையை பெறுது அவனுக்கு. எப்படி நிர்வாகம் பண்ணி குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியும்? என்ன நடவடிக்கை அரசாங்கம்? மாவட்ட நிர்வாகம் பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. நகராட்சி நிர்வாகம் நான் கவுன்சில் கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இதை விட நாங்கள் என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு குடிநீர் ரொம்ப அவசியமான விஷயம். அதிகாரி யாரும் ஃபோன் எடுத்து பதில் சொல்றது கூட கிடையாது. எப்போ தண்ணி வரும்? நேற்று சொன்னாங்க ஜேசி, முந்தான சொன்னாங்க ஜேசி வரணும். நேற்று வரும், நாங்கள் இன்னைக்கு காலைல வரும். நாங்கள் 2 ஆளை விட்டு நோண்டுறாங்க. 2 லெங்கு பைப் போட்டு 2 ஆள் நோட முடியும்? கொஞ்சம் மனசாட்சி வேணாமாங்க? ஒரு தண்ணி பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனைங்க. கருணை அடிப்படையாக செய்யணும் மக்களுக்கு. கருணை அடிப்படைங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே